பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மக்ரானுடைய ஒரு அறிவிப்பு சிம்ம சொப்பனமாக வெளியாயிருக்கு. நமக்கு தெரியும் இம்மானுவேல் மக்ரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு ஹிடன் யுத்தம் ஒன்றே நடந்துகிட்டு இருக்குது. வார்த்தை போரணும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா இம்மானுவேல் மக்ரான் மிக தெளிவாக பாலஸ்தீனத்தை தனிநாடாக நாங்க ஜூன் மாதம் அறிவிப்போம்ங்கிறதுல உறுதியாக இருக்கிறாரு. ட்ரம்ப் அதுல தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அடுத்த மாதம் அளவில் காசாவிலே சில நன்மைகள் நடைபெறும், நீங்க பல விஷயங்கள்ல மாற்றங்களை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த சூழல் தான் திடீரென்று சற்று நேரத்துக்கு முன்பதாக யமனுடைய பகுதிகள் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. குறிப்பாக யமனில் இருக்கக்கூடிய துறைமுகங்களை தான் இலக்கு வைத்து அவர்கள் தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள். ஹுதைதா துறைமுகம் மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. காசாவினுடைய கடைசி புற்றுநோய் மருத்துவமனையும் சேவை இழந்தது என்கிற செய்திகளை WHO இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு 588வது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். காசாவினுடைய அநியாயங்கள் அட்டூழியங்கள் எல்லை மீறி போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே காசாவினுடைய மக்களுக்காக நேரடியாக களம் கண்டவர்களில் மிக முக்கியமான சாராராக இருப்பது யமனை சேர்ந்த ஹூதிகளுடைய படைப்பிரிவு. இந்த நிமிடம் வரைக்கும் அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்திய வண்ணம் இருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய கப்பல்கள், இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள் செங்கடலிலே பயணிப்பதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். இந்த நிலையில கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக யமனுடைய ஹூதிகளுடைய படைப்பிரிவு ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருந்தது. அது என்ன அறிவிப்பு என்று சொன்னால், இஸ்ரேலுக்கு எதிராக கடற்படை முற்றுகையை செய்ய போகிறோம் என்று சொல்லி இருந்தார்கள். அது என்ன கடற்படை முற்றுகைங்கிறத அவங்க விவரமாக சொல்லலை. விமான ரீதியிலான வான் ரீதியிலான முற்றுகைன்னா நமக்கு தெரியுது. அவங்க யமன்லேருந்து பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்துகிறார்கள் 2000 கிலோமீட்டர்களை தாண்டி. அதே நேரத்தில் ட்ரோன் தாக்குதல்களை நடத்துகிறாங்க. இந்த மாதிரியான தாக்குதல்களை எல்லாம் அவர்கள் நடத்துகிறார்கள். அது எப்படின்னு நமக்கு இப்போ புரியுது. ஆனால் கடற்படை முற்றுகையை நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். கடற்படை முற்றுகை எப்படி அவர்கள் செய்ய போகிறார்கள் என்பது தெளிவாக சொல்லப்படவில்லை. சில நேரங்களில் அவர்களும் இஸ்ரேலை போல இஸ்ரேலுடைய துறைமுகங்களை இலக்கு வைக்கக்கூடும். இஸ்ரேலுடைய செங்கடல் பார்டரில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள், உள்ளே இருக்கக்கூடிய துறைமுகங்கள், அதில் இருக்கக்கூடிய கப்பல்கள் மீதெல்லாம் தாக்குதல்களை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அல்லது நேரடியாகவே சென்று தாக்குதல்களை நடத்தப் போகிறார்களா என்பதும் இதுவரைக்கும் வெளிப்படையாக தெரியவில்லை. ஆனால் அவர்கள் தாக்குதல் நடத்த போவதாக அறிவித்த ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேல் ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தது. அந்த அறிவித்தல் அவங்க சொல்லி இருந்தது என்னன்னு சொன்னா, நாங்கள் யமனுடைய துறைமுகங்களை நோக்கி தாக்குதல்களை நடத்த போகிறோம் என்று சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே ஹுதைதா துறைமுகத்தில் கடுமையான தாக்குதல்களை அமெரிக்க படைகள் நடத்தி இருந்தது. அதற்கு பிறகு 3 தடவைகள் இஸ்ரேலிய ராணுவம் நடத்தி இருந்தது. அதை தொடர்ந்துதான் மீண்டும் அவர்கள் தாக்குதல்களை நடத்த இருப்பதாக சொல்லியிருந்தார்கள். ஏற்கனவே யமனுடைய விமான தளத்தின் மீது தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள். ஏர்போர்ட் மேல தாக்குதல்கள் நடத்தியிருந்தாங்க. நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், அந்த தாக்குதல்களால் அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பு என்பது மிக பாரியது. 500 மில்லியன் USD அளவுக்கு பாரிய இழப்பு ஏற்பட்டிருந்தது. ஆனாலும் 6 விமானங்கள் அதிலே அளிக்கப்பட்டிருந்தது. இவையெல்லாம் நடந்தாலும் நேற்றைய தினம் 10 நாட்களுக்குள்ளாக அவங்க தங்களுடைய விமானப்படை தளத்தை தயார் செய்து விட்டார்கள். ஏர்போர்ட் இயங்க ஆரம்பித்து விட்டது. நேற்றைய தினம் ஐநாவினுடைய ஒரு விமானமே வந்து தரையிறங்கி விட்டது. இப்படி எது நடந்தாலும் மீண்டும் மீண்டும் அவங்க ரிகவர் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் எழுந்து வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். இப்படியான ஒரு சூழல்ல இன்றைய தினமும் இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பாரிய ஆர்ப்பாட்டங்களை அவர்கள் யமனுடைய எல்லா நகரங்களிலும் நடத்தி வருகிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு கொண்டே இருக்கிறார்கள். இந்த சூழல்ல தான் திடீரென்று சற்று நேரத்துக்கு முன்பதாக யமனுடைய பகுதிகள் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. குறிப்பாக யமனில் இருக்கக்கூடிய துறைமுகங்களை தான் இலக்கு வைத்து அவர்கள் தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள். ஹுதைதா துறைமுகம் மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. அதே போன்றே சலீஃப் துறைமுகமும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கு. இந்த 2 துறைமுகங்கள் மீதும் அவர்கள் படு பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த தாக்குதல்கள் நடைபெற்ற அடுத்த கணமே ஹூதிகளுடைய ஒரு அறிவித்தலும் வெளியாகி இருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, நீங்க எங்களை தாக்குவீங்கிறது எங்களுக்கு தெரியாம
முடியாமல் இல்லை, நாங்கள் பலமுறை சொல்லிட்டோம் நீங்கள் எங்களை தாக்குவீங்க, அதையெல்லாம் தாக்கு பிடிக்கிற திறன் எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டோம். எனவே எங்களுடைய துறைமுகங்களை அழிப்பதால், எங்களுடைய விமான தளங்களை, எங்களுடைய ஏர்போர்ட்டுகளை அழிப்பதால் எங்களுடைய பதில் தாக்குதல்களை நீங்கள் நிறுத்த முடியாது. இப்படியான ஒரு சூழல் இருக்கிற போது நாங்கள் அவற்றையெல்லாம் எதிர்கொண்டுதான் உங்களுக்கு பதிலடி தாக்குதல்கள் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். அதெல்லாம் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய திட்டங்கள் தான் என்று சொல்லி இன்றைக்கு வெளிப்படையாகவே மீண்டும் ஒரு அறிவித்தலை ஹூதிகள் அறிவித்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த அறிவித்தலுக்கு பிறகு உடனடியாக ரியாக்ட் பண்ணியிருக்கக்கூடிய பெஞ்சமின் நெதன்யாகு, இஸ்ரேலுடைய பிரதமர், ஒரு அறிவித்தல் எடுத்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹூதிகளை நாங்கள் அதிகமான பலத்தோடு தாக்குதல் நடத்துவோம், குறிவைப்போம், அவர்களுடைய தலைமையை குறிவைப்போம். ஹூதிகள் எங்களை தாக்க நாங்கள் பின்வாங்கிக் கொண்டே இருக்க மாட்டோம். அவங்க எங்களுக்கு அடிச்சாங்கன்னா திரும்பவும் நாங்கள் ஹூதிகள் மேல தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு தீங்கு விளைவிப்பதற்கு உதவக்கூடிய எல்லா தளங்கள் மீதும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் இருக்கிறாரு. அது ஒண்ணுக்கு உதவாத ஒரு வார்த்தை. என்னன்னா, ஹூதிகள் எந்த இடத்துலையுமே அவர்களுடைய விமானத்தை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தலை. எனவே ஏர்போர்ட் மேல அட்டாக் பண்ணதுக்கு நியாயம் சொல்ல முடியாது. அதே போன்று அவங்க கடற்படையை வைத்து துறைமுகங்களை பயன்படுத்தி தாக்குதல்களை நடத்தல, அதுவும் அவர் சொல்லக்கூடிய நியாயம் தவறானது என்பது உலகத்துக்கே தெரியும். அவங்க தாக்குதல் நடத்தினா அவர்களுடைய ஏவுகணை தளங்கள் மீது தான் தாக்குதல் நடத்தணும். ஆனா இங்க உள்ள விசேடமான விவகாரம் என்னன்னு கேட்டா, ஹூதிகளுடைய ஏவுகணை ஏவுதளங்கள் எங்கே இருக்கிறது? 6 தளங்கள் இருப்பதாக சொல்லப்படுதுங்க. ஆனால் அந்த 6 தளங்களும் எங்கே இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாத நிலை. அதனால தான் அமெரிக்காவே அந்த இடங்களுக்கு அடிக்க முடியாமல் போயிடுச்சு. டொனால்ட் ட்ரம்ப்பே பேச்சுவார்த்தையில் முடிச்சுக்கிறோம்ப்பா என்று சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு. ஏவுகணை தளங்களையே ரகசியமாக வைத்திருக்கக்கூடியவங்களாக அவங்க இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்குது. அவங்க இன்னைக்கு அவங்களுக்கு எதிராக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் பெஞ்சமின் நெதன்யாகு சொல்றாரு, ஹூதிகள் வெறும் ஒரு கை மட்டும்தான், ஹூதிகளுக்கு எல்லா உதவிகளையும் ஈரான் தான் செய்து கொண்டிருக்கிறது, அவங்களுக்கான ஆதரவு ஆயுதங்கள் அத்தனையும் ஈரான் தான் கொடுக்கிறது. எனவே ஹூதிகள் பெரிய விலை கொடுப்பாங்க, அவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு எங்களுக்கு அடிக்கிறிய, உங்களுக்கு பெரிய விலை கொடுக்க வேண்டி வரும். இதே கதையை எத்தனை வாட்டி காசாவுக்குள்ள சொல்லிட்டாரு. அப்பாவிகளை கொண்டுகிட்டு இருக்கிறாங்களே தவிர பெரிய விலை கொடுக்கணும் சொல்லி அவங்களால பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அளிக்க முடிஞ்சதான்னா அது முடியலைங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் கேட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையும் அவர்களுடைய ஹான் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல அந்தாலி என்ன பண்றாருன்னு சொன்னா, அப்துல் மலிக் அல் ஹூதியை நாங்கள் துரத்தி சென்று படுகொலை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் ஏற்கனவே சின்வாரை கொன்ற மாதிரி, ஹனியாவை கொன்ற மாதிரி, ஹசன் நஸ்ருல்லாவை கொன்ற மாதிரி இவரையும் கொலை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார். ஹசன் நஸ்ருல்லா அவங்களை கொன்றதை பொறுத்த வரையில அவங்க இலக்கு வைத்து தான் கொன்றார்கள், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஹசன் நஸ்ருல்லா அவர் மீட்டினுக்கு வர்றாரு, அவர் வர்றாருங்கிறத உளவு பிரிவினூடாக அறிந்து கொண்டு திட்டமிட்டு கொன்றார்கள். அதே நேரத்தில் அவர்களால் கொல்லப்பட்ட இஸ்மாயில் ஹனியா அவங்களை பொறுத்தவரையில், இஸ்மாயில் ஹனியா யுத்த நேரத்தில் ஈரான்ல இருக்கும்போது சூழ்ச்சியாக பின்னாடி ஓடி போய் பின்கதவால தான் கொன்றாங்களே தவிர நெஞ்ச நிமிர்த்தி நின்று கொன்ற ஒரு தாக்குதல் கிடையாது. அதே மாதிரி யஹியா சின்வாரை பொறுத்தவரையில் அவர் யுத்த காலத்திலே நின்றவர், யுத்த காலத்தில் படைகளை பார்வையிடுவதற்காக போகிறார், அந்த நேரத்தில் நடந்த தாக்குதல் தான் அது. அவர் தன்னுடைய மரணம் யுத்த காலத்தில் தான் நடக்க வேண்டும் என்கிற உறுதியிலேயே இருந்தவர். அதனால தான் படைகளை பார்க்க போனார். அவருக்கு தெரியும் சில நேரங்கள் நம்ம இதில் மௌத்தாக கூடும்ங்கிறத அவர் பலமுறை சொல்லிக்கிட்டு தானே இருந்தார். அப்படி நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். இந்த 3 பேருடைய மரணங்களையும் இப்படித்தான் அவங்க செஞ்சாங்க. பெரிய நாங்கள் அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம் என்று சொல்ற அளவுக்கு உண்டான ஒரு வேலை கிடையாது. ஆனால் இப்படித்தான் அவர்கள் செய்தார்கள். அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, அப்துல் மலிக் அல் ஹூதியையும் நாங்கள் கொல்லுவோம்ங்கிறாங்க. ஏற்கனவே இஸ்ரேலுக்கு ஆதரவான, அமெரிக்காவுக்கு ஆதரவான பல ரகசிய உளவு பிரிவுகளை அங்கே தட்டி தூக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலையில் நாங்கள் இவரையும் கொள்வோம்னா, முதல்ல நீங்கள் அவ்வளவு பெரிய பெலிஸ்டிக் ஏவுகணை ஏவுகிற தளத்தையே இன்னும் கண்டுபிடிக்கல. அதே மாதிரி இவரை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு தானே கொல்ல முடியும். ஆனால் ஒரு மிரட்டல், நாங்கள் உங்களையும் கொள்வோம் பார்த்துக்க அப்படிங்கிறது. உன்னால் முடியும்னா எதுனாலும் பண்ணிக்கன்னு அவன் சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கு பிறகு என்னதுக்கு இந்த மிரட்டலுங்கிற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? எனவே இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் மிக தெளிவாக யமனிகள் நீங்கள் எத்தனை தாக்குதல் நடத்தினாலும் அதை எதிர்கொள்வோம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இன்று வரை பாலஸ்தீன மக்களுக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பாரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டு எத்தனை தாக்குதல் வந்தாலும் அதற்கு பதிலடி கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய பின்னணியில் 100% ஈரான் இருக்கிறது என்பதையும் எந்த இடத்திலும் யாரும் மறுக்க முடியாது என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்படியான ஒரு சூழல்ல கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 120 அப்பாவிகள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் 216 பேர் காசாவிலே படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது பாலஸ்தீனத்தினுடைய சுகாதார அமைச்சகம். இந்த வேர்டை சொல்லக்கல ஒரு விவரத்தை நம்ம சொல்லணும்.
இந்த லண்டன் பிபிசியினுடைய தமிழ் ஆங்கில நியூஸுகளை பார்க்கக்கூடிய ஆக்கள் கொண்டு தெரியும் உங்களுக்கு, ஒரு வக்கிரத்தனமான ஒரு செய்தியை ஒளிபரப்புவார்கள். என்ன செய்தின்னா, அந்த மரணித்தவர்களுடைய செய்தியை சொல்லும்போது அவங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பெயரை சொல்லி அவர்கள் நடத்தக்கூடிய சுகாதார அமைச்சகம் சொல்கிறது என்கிற வேர்டோடு தான் சொல்லுவாங்க. சுகாதார அமைச்சகம் சொல்றதுன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், இது பொய்யாகவும் இருக்கக்கூடும்ங்கிற செய்தியை கொண்டு போகிறாங்களாம். அதுக்கு தான் அந்த திட்டமிட்டு அந்த பேரை சொல்லியே சொல்கிறது. இது ஒன்றும் சுயாதீனமான சரியான கணிப்பீடு இல்லை, பொய்யாகவும் சொல்லக்கூடும். அப்பாவிகள் கொன்று குவிக்கப்படுறதுங்கிறது பொய்யான ஒரு செய்தியா? அங்கே 75,000 பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்குங்கிறது உலகத்துக்கு தெரியாத ஒரு செய்தியா? ஆனால் அதிலையும் மரணிக்கிறவர்களுடைய விவகாரத்தில் கூட வக்கிர புத்தியை இந்த பிபிசி தளங்கள் செய்யக்கூடிய காட்சிகளை நம்ம காண முடிகிறது. அதை இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா நம்ம புரிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் காசாவில் இன்றைக்கு மாத்திரம் ஒவ்வொரு 4 நிமிடங்களுக்கும் ஒரு தாக்குதல் என்கிற விகிதத்தில் இன்றைக்கு அகோர தாண்டவம் ஆடி இருக்கிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமே இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு 4 நிமிடத்திற்கு ஒரு தாக்குதல் வீதம் இந்த தாக்குதல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அக்டோபர் 7, 2023க்கு பிறகு நடைபெற்ற உக்கிரமான தாக்குதல்களில் ஒன்றாக இந்த தாக்குதல் கணிக்கப்படுகிறது. இப்படியான நேரத்தில் தான் காசாவில் இருக்கக்கூடிய கள மருத்துவமனைகளுடைய இயக்குனர் மர்வான் அல் ஹாம்ஸ் அவங்க ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், இஸ்ரேல் நீர், தண்ணீர், அதே போன்று கழிவு நீர் வலையமைப்புகளை அளிக்கிறதன் மூலமாக மருத்துவமனைகளை முற்றாக சேவையிலிருந்து ஒதுக்கி வைத்திருக்கிறது. மருத்துவமனைகளை எங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ண முடியாமல் இருக்குது. அதே நேரத்தில் எங்ககிட்ட இருக்கக்கூடிய மொத்த மருந்துகளில் 80% மேலே நாங்கள் இழந்துட்டோம். வெறும் 20% மருந்துகள் மட்டும்தான் இருக்கிறது. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. இருக்கிற மருந்தை கூட இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு எங்களுக்கு மூவ் பண்ண முடியாமல் இருக்குது. ஏன்னா பயணிக்கிற நேரத்தில் ஆம்புலன்ஸுக்கே அட்டாக் பண்ணுறாங்க என்கிற செய்திகளையும் சொல்லக்கூடியவர் தொடர்ந்து எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சுகாதார நிலைமை என்பது காசாவிலே உக்கிரமான ஒரு இழப்பான நிலையாக இருக்கிறது. ஆபத்தான நோயாளிகளுடைய நிலை, தலைவிதி எப்படி இருக்கிறது என்று கேட்டால் மரணத்திற்கு நிகரானதாக இருக்கு. அவங்களை காப்பாற்ற முடியல, ஆபத்தான நோயாளிகள் மரணிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு காசாவில் இருக்கக்கூடிய கள மருத்துவமனையினுடைய இயக்குனர் டைரக்டர் ஜெனரல் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கடுமையான காயம்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை எங்களால் காப்பாற்ற முடியாமல் இருக்கிறது, எங்களுக்கு சிகிச்சை வழங்க முடியாமல் இருக்கிறது என்கிற கவலைக்குரிய செய்தியை சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் காசாவினுடைய கடைசி புற்றுநோய் மருத்துவமனையும் சேவை இழந்தது என்கிற செய்திகளை WHO இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஐநாவினுடைய உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தான் இது வந்திருக்கு. ஏன்னா கடைசியாக 2 நாட்களுக்கு முன்பதாக யூரோப்பியன் மருத்துவமனையின் மேலே இஸ்ரேல் 46 பங்கர் பஸ்டர் பாம்களை போட்டிருந்தாங்க. அந்த தாக்குதல்கள் மூலமாக அந்த மருத்துவமனையோடு இணைந்து இயங்கிக் கொண்டிருந்த கடைசி புற்றுநோய் மருத்துவமனை காசாவில் அதுவும் செயலிழந்திருக்கிறது. காசாங்கிறது அவ்வளவு வளர்ச்சி அடைந்த ஒரு பகுதியாக இருந்தது, அதுவும் தற்போது செயலிழந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இராணுவ பிரிவின் தளபதியாக இருக்கக்கூடிய முகமது சின்வார் அவர்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் இதுவரைக்கும் முகமது சின்வார் கொல்லப்பட்டதாகவோ இஸ்ரேல் கொல்லப்பட்டதாக சொன்னாங்க. ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அப்படியான எந்த செய்திகளையும் வெளியிடவில்லை. நிறைய சகோதரர்கள் அபு உபைதா கொல்லப்பட்டார் என்று செய்தி வர்றதாக சொல்றீங்க. அபு உபைதா அவர்கள் கொல்லப்பட்டதாக எந்த செய்தியுமே இதுவரைக்கும் வெளியாகவில்லை. அபு ஹம்சா அவங்க கொல்லப்பட்டாங்க, அது இப்போ கிடையாது. அபு ஹம்சா அவங்க 2 மாதத்துக்கு முன்னாடியே காசாவில் கொல்லப்பட்டுட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க. அது சீஸ்ஃபயர் நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய ஒரு தாக்குதலில் கொல்லப்பட்டது. அவருடைய ஜனாசா அங்கிருந்து கண்டெடுக்கப்பட்டது. அபு ஹம்சா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை இராணுவ குழுவினுடைய ஊடக பேச்சாளராக செயல்பட்டவர். அல்லாஹ் அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு அபு உபைதா அவர்கள் கொல்லப்பட்டதற்கான எந்த விதமான செய்திகளும் வரவில்லை. எனவே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அடுத்த கட்ட போராட்டத்திற்குரிய, அடுத்த கட்ட செயல்பாடுகளுக்குரிய, தங்களுடைய நாட்டை மீட்டெடுப்பதற்குரிய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையும் இந்த இடத்துல முன்வைத்துக் கொள்கிறார். அதே நேரத்தில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும், புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இருந்து இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான ஒரு 14 வீடுகளை அமைக்கிற வீட்டு திட்டத்தை நம்ம முன்னெடுத்து வரோம். அதில் முதல் கட்டமாக 5 வீடுகள் கட்டி முடிக்கப்படுகிற ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். அது தொடர்பான விரிவான வீடியோ ஒன்றையும் கடந்த நாட்களில் நம்ம ஒளிபரப்பியிருந்ததை நீங்கள் பார்ப்பீங்க. தற்போது அதனுடைய நிலைமைகள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்க. வயரிங் வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக இது முடிவுக்கு வந்துவிடும். அதைத் தொடர்ந்து மற்ற வீடுகளை கட்டுகிற அடுத்த கட்ட பணிகளையும் நம்ம
ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனவே இந்த உதவிகள் எல்லாம் நீங்கள் தரக்கூடிய பொருளாதார உதவியை கொண்டு தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் முழுமையாக இதனை முன்னின்று செயல்படுத்தி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய அருளால் மிகச்சிறப்பான ஒரு பணியாக இது நடைபெற்று வருவதை நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க. எனவே தொடர்ந்தும் இதற்கான உங்களுடைய உதவிகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய தான தர்மங்களை முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நீங்கள் வைப்பு செய்ய முடியும். அந்த வங்கி கணக்கிலக்கத்திற்கு வைப்பு செய்ய முடியாதவர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு எங்களை தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை எப்படி அனுப்புவது என்கிற விவரங்களை தெரிந்து கொண்டு அதற்கு நீங்கள் அனுப்பி உதவ முடியும். எனவே இந்த செயல் திட்டம் என்பது சதகத்துல் ஜாரியா, நிலையான தர்மமாக நாளை மறுமையிலே உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய விவகாரமாக இருக்கிறது. இதற்காக உதவ விரும்புகிற சகோதரர்கள் தாராளமாக வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் தொடர்பாக அவர்கள் பேசும்போது, காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் எரிந்த பூமி கொள்கை ஒன்றை நடைமுறைப்படுத்த பார்க்கிறது என்கிறார்கள். இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு அவங்க நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களுடைய காட்சி ஒன்றை தான் பார்க்குறீங்க. மொத்தமாக எரிந்து போன காசாவை தான் நம்ம காசாவில் எங்கேயும் பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இஸ்ரேல் காசா பகுதிகளில் எவ்விதமான நியாயங்களும் இன்றைய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இப்படியான தாக்குதல் நடத்தி பாலஸ்தீன மக்களை சரணடைய வைக்கலாம், எங்களை கட்டுப்படுத்தி விடலாம் என்று நினைத்தால் கண்டிப்பாக அது பிழையான எண்ணமாக இருக்கும். இதனால எல்லாம் நாங்கள் கட்டுப்பாட்டுக்கு வரவும் மாட்டோம், எங்களை சரணடைய வைக்கவும் முடியாது, எங்கள் பூமி எங்களுக்கு வேண்டும் என்பதை மீண்டும் இன்றைய தினமும் வலியுறுத்தி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. இந்த நேரத்தில் தான் இன்றைக்கு பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மக்ரானுடைய ஒரு அறிவிப்பு சிம்ம சொப்பனமாக வெளியாயிருக்கு. நமக்கு தெரியும், இம்மானுவேல் மக்ரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு ஹிடன் யுத்தம் ஒன்றே நடந்துகிட்டு இருக்குது. வார்த்தை போரனும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா இம்மானுவேல் மக்ரான் மிக தெளிவாக பாலஸ்தீனத்தை தனிநாடாக நாங்கள் ஜூன் மாதம் அறிவிப்போம்ங்கிறதுல உறுதியாக இருக்கிறாரு. அதே நேரத்தில் இஸ்ரேல் நடத்துகிற இந்த யுத்தத்தை நிறுத்தணும்னுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பிறகு அக்டோபர் 9 அல்லது 10 இம்மானுவேல் மக்ரான் நேரடியாக இஸ்ரேலுக்கு வந்தார். வந்து நாங்கள் உங்களோட நிப்பமிடல ஆதரவெல்லாம் தெரிவித்தவர் தான். பிற்பட்ட நாட்களில் அவருடைய அரசாங்கம் படுதோல்வி அடைந்தது. பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை அவர்களுக்கு இல்லாத ஒரு நிலை இருக்கிற நேரத்தில் தான் அவருடைய சில புரிதல்கள் மாற்றங்களை சந்தித்திருக்கிறது. நம்முடைய நிலைப்பாடுகள் பல விதங்களில் தோல்வியை தந்திருக்குன்னு அவர் உணர்ந்தாரோ என்னவோ, பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்போம் என்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் காசாவில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. காசாவிலே இஸ்ரேல் கரடுமுரடான தாக்குதல்களை நடத்துகிறது, அவற்றுக்கு நாமும் பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிறார் இம்மானுவேல் மக்ரான். தொடர்ச்சியாக அவர் சொல்லும்போது, காசாவில் இருக்கக்கூடிய நிலைமை என்பது ஐரோப்பிய நாடுகளால் பார்த்து கொண்டிருக்க முடியாத ஒரு நிலைமையாக இருக்கிறது. எனவே ஐரோப்பிய நாடுகள் இதற்கு தீர்வு காண வேண்டும் என்கிற அழைப்பை அவர் விடுத்திருக்கிறார். ஜூன் மாதம் பொறுத்திருந்து பார்ப்போம். இம்மானுவேல் மக்ரான் சொன்ன மாதிரியே பாலஸ்தீனத்தை தனிநாடு என்று அறிவிப்பாராக இருந்தால், ஐநா சபையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு கவுன்சிலில் வீட்டோ பவர் கொண்ட நாடுகளில் முதலாக பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிற நாடாக பிரான்ஸ் மிளிரும் மலரும் என்கிற செய்தியையும் நாம் எதிர்பார்க்க முடியும். இப்படியான நேரத்தில் தான் டொனால்ட் ட்ரம்ப் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் UAEக்கு கடைசியாக பயணம் மேற்கொண்டிருந்தார். அங்கே வச்சு அவர் என்ன செஞ்சாருன்னா, ஊடகங்களுக்கு அவருடைய அந்த பயணத்தை முடிச்சுக்கிட்டு போகும்போது அவருடைய ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் நின்று ஊடகங்களுக்கு அவர் பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில் காசா தொடர்பான சில செய்திகளை சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக மீதமுள்ள கைதிகளை, பணைய கைதிகளை விடுவிக்கிற விவகாரத்தில் நெத்தன்யாகு வெற்றி காணுவாரா என்று ஊடகவியலாளர்கள் கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, ஏன்னா நெத்தன்யாகு பணைய கைதிகளை திரும்ப மீட்டு கொண்டு வருகிற திறமை இருப்பதாக நான் காணல அப்படின்னு சொல்லி ஓப்பனாக அவர் பேசுறது மட்டுமல்லாம தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா, விரைவில் நாங்க அதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம், பணைய கைதிகளை கொண்டு வர்றதுக்கு நாங்க ஒரு ஒப்பந்தத்தை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவங்களோடு இணைந்து இஸ்ரேலோடு இணைந்து இந்த விவகாரத்தில் நாங்கள் பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அவர் மேலதிகமாக சொன்னது மட்டுமல்லாமல், சிரியா மீதான தடைகளை நீக்கியதும், சிரியாவினுடைய அதிபரை சந்தித்ததும் இஸ்ரேலோடு நாங்கள் பேசிக்கிட்டு செஞ்சதில்லை, நாங்களா செஞ்சதுதான், நாங்கள் எடுக்கிற முடிவை தான் எடுப்போமே தவிர இஸ்ரேலுக்கு அதுக்கெல்லாம் வழிவிட மாட்டோம் என்கிற வார்த்தையும் அவர் இன்றைக்கு கடைசி பயணத்தில் சொல்லியிருக்கிறாரு. இது தொடர்பாக இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய ஆய்வாளர் மர்வான் பிஷாரா அவங்க சொல்லும்போது அவர் தொடர்ந்து என்ன சொல்லிக்கிட்டு வர்றாருன்னா, டொனால்ட் ட்ரம்பினுடைய நிலைப்பாடுகள் மாற்றம் பெற்றிருக்கிறது, அரபு நாடுகளோடு அவர் நெருங்கி இருக்கிறாரே தவிர இஸ்ரேலை அவர் தவிர்க்க
அதிகரிக்கத்தான் பார்க்கிறார். அதுக்கான காரணம் இருக்குன்னா அரபு நாடுகள் பில்லியன் கணக்கில் ட்ரில்லியன் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஃப்ரீயாக தான் எதையும் கொடுக்க வேண்டியிருக்குது. எனவே இலவசமாக நம்ம கொடுத்து நஷ்டப்படுறதை விட இவங்க இவ்வளவு நமக்கு கொண்டு அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே, இவங்கள பக்கம் நின்றலாமோ என்று டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பிசினஸ் மேனாக நினைக்கிறார் என்கிறார் மர்வான் பிஷாரா. ஆனால் இதுவெல்லாம் அவர் அரபு நாடுகள் பக்கம் சாய்கிறாரா, இஸ்ரேலை புறக்கணிக்கிறாரா என்பதை கரெக்டாக நம்ம அனுமானிக்கிறதுக்கு இன்னும் சில காலங்கள் எடுக்கும் என்பதை நம்ம புரியணும். ஏன்னா சிரியாவை அவர் அங்கீகரிச்சிருக்கிறதுல இருந்து ஒரு மாற்றம் தெரிந்தாலும் காசா விவகாரத்தில் அவர் எடுக்க போகிற முடிவுதான் அடுத்த கட்ட மாற்றத்தை பிரதிபலிக்கும் என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். இதே நேரத்தில் ட்ரம்ப் அதில் தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அடுத்த மாதம் அளவில் காசாவிலே சில நன்மைகள் நடைபெறும், நீங்க பல விஷயங்கள்ல மாற்றங்களை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. காசா பகுதிகளில் பட்டினியால் வாடக்கூடிய மக்களுக்கு ஒரு தீர்வை காண்பதற்கு ஆவலாக இருக்கிறோம் என்கிற வார்த்தையை சொன்னது மட்டுமல்லாம, காசாவை நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம், அந்த பிரச்சனைகளை தொடர்ந்து பணியாற்ற நினைத்து கொண்டிருக்கிறோம், நிறைய பேர் பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், அதை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்கிற வார்த்தையை பலவிடுத்தம் சொல்லிவிட்டு சொல்றாருன்னா, அடுத்த மாதம் அளவில் காசாவில் நீங்க பல நல்ல மாற்றங்களை பார்ப்பீங்கன்னு மீண்டும் மீண்டும் அவர் ஏர்ஃபோர்ஸ் ஒன்ல வச்சு கொடுத்த பேட்டியில அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே இதைத்தான் அவர் பதிலாக சொல்லிக் கொண்டிருந்ததை கவனிக்க முடிகிறார். அதே நேரத்தில் இவர் இந்த செய்தியை சொல்லி ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக துருக்கியில இருந்து அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ கருத்து தெரிவிக்கும் போதும் என்ன சொன்னார்னு சொன்னா, யாராவது எங்கள்கிட்ட இருக்கிறத விட ஒரு சிறந்த திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா காசா தொடர்பாக அதையும் நாங்கள் மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம், நேரடியாகவே நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்போட இந்த செய்திகளை பேசிக்கிட்டு தான் வர்றோம் என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறார். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அவருடைய சவுதி அரேபிய வருகை அல்லது கத்தார் வருகை, யுஏஇ வருகை, அதில் அவர் பேசினது இது தொடர்பாக எதையுமே இதுவரைக்கும் கருத்து சொல்லாமல் இருக்காங்க. அது தொடர்பான எந்த விதமான விளக்கங்களையும் அதை ஏற்றுக்கிட்டாங்களா மறுத்துக்கிட்டாங்களா, டொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது, எதையுமே கருத்து சொல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்து தான் இந்த இடத்துல மிக முக்கியமானது. எனவே அவர்களுடைய பதில் வருகிற வரைக்கும் நாம் பொறுக்கத்தான் வேண்டும். இப்படியான நேரத்தில் கூடுதலாக இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவுடைய ஆதரவு பெற்ற அரசு சாராத நிறுவனமாக இருக்கக்கூடிய காசா மனிதாபிமான அறக்கட்டளைக்கு நாங்கள் காசாவுக்குள் மனிதாபிமான உதவிகளை செய்வதற்கு அனுமதி அளிக்க இருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். இங்க ஒரு முரண்பாடு இருக்குது. என்னன்னா, டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் ஐநா வழியாக எந்த உதவிகளையும் அவர் செய்யறதுக்கு விரும்பாதவர். அது நமக்கு தெரியும். WHO காசை நிப்பாட்டினவர் அவர். கொரோனா காலத்தில் கொரோனாவுக்கு நாங்கள் நிறைய செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறோம், WHO சொல்கிற மாதிரி கொரோனாவெல்லாம் நான் ஏற்றுக்கிற முடியாது, அந்த கருத்துல எல்லாம் நான் இல்லைன்னு சொல்லிட்டு WHO காசை நிப்பாட்டி விட்டார் அந்த ஆள். அந்த மாதிரி கேரக்டருங்கிறதுனால இப்போ என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ஆட்சிக்கு வந்ததோட இந்த US எய்டை டோட்டலாக நிறுத்திட்டார். ஏன்னா US எய்டால் பில்லியன் கணக்கான டாலர்களை நாங்கள் பல நாடுகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் எங்களுக்கு சும்மா தேவைக்கில்லாத வேலை, எங்கள் மக்களுடைய வரி எடுத்து நாங்கள் ஏன் அடுத்த நாட்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டார். நிறுத்திட்டு இப்போ காசாவுக்கு உதவி செய்கிறதுக்கு பாலஸ்தீனத்துக்குன்னு சொல்லியே தனியாக UNRWA வச்சிருக்கிறாங்க. ஐநா UNRWA மிக தெளிவாக நாங்கள் உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்லும்போது, அது வழியா நான் உதவி செய்ய மாட்டேன், தனியாக காசாவுக்குன்னு மனிதாபிமான அறக்கட்டளை என்று சொல்லி ஒன்றை வச்சிருக்கிறாங்க அமெரிக்கா, அந்த வழியாக செய்ய போறேங்கிறார். இதுல இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் என்னன்னு கேட்டா, USAID வச்சுக்கிட்டு இருக்கும்போது USAIDக்கு அமெரிக்கா காசு கொடுக்கணும், அதே நேரத்தில் UNRWAக்கும் அமெரிக்கா காசு கொடுக்கணும். அதை விட ஈஸியாக தெரியுமா, காசாவுக்கான மனிதாபிமான அறக்கட்டளைன்னு வச்சுக்கிட்டா அதுக்கு அரபு நாடுகளே காசை கொடுத்துருவான். அந்த காசை வச்சே நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி இந்த ஆள் கொடுப்பாரு. அரபு நாடு ஆல்ரெடி கத்தார் வந்து காசு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் மற்ற அரபு நாடுகள் நேரடியாகவே கொடுக்க முடியும். ஆனால் இந்த அரபிகள் என்ன பண்ணுவான், இப்போ அவன் நேரடியாக கொடுக்காம நாங்கள் இது வழியாக கொடுக்க போகிறோம்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்புக்கு காக்கா பிடிக்கிறதுக்காக வால் பிடிக்கிறதுக்காக இந்த அடிப்படையில் போவானுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் இந்த ஒரு வழிமுறையை அவர் எடுத்திருக்கிறாருங்கிறது தெரியுது. ஆனால் UNRWA மிக தெளிவாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் கொடுக்குற உதவியை நாங்களாகத்தான் கொடுப்போம் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி சுஜாயியாவினுடைய படைப்பிரிவு தளபதி என்ன சொல்றாருன்னா, சுஜாயியாவில் கடுமையாக சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியலைங்கிறாரு. அவ்வளவு சண்டை நடக்குது. ஏன்னா தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தாக்குதல்களை உக்கிரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பல பேர் நேற்று கூட 3 மெர்காவா டேங்காக அடிச்சு நொறுக்கி இருந்தாங்க. இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய சண்டையினுடைய முழு விவரம் இதுவரைக்கும் வெளியாகாவிட்டாலும் இஸ்ரேலிய சுஜாயியாவுக்கான படைப்பிரிவுடைய தளபதி என்ன சொல்றாருன்னு சொன்னா, நிறைய விலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் காசாவுக்குள்ள, அதிலும் சுஜாயியாவில் குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் சண்டையிடுகிற பாணியை வந்து டோட்டலாக மாற்றிக்கிட்டாங்க. இப்படித்தான் அவங்க சண்டை பிடிப்பாங்க நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ டோட்டலாக மாற்றிட்டாங்க. நாங்கள் எங்களுக்கு எக்ஸ்பெக்ட்
பண்ண முடியாமல் இருக்குது, ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நாங்கள் கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரிடத்தில் அதிகமான ஆயுதங்கள் இருக்கிறது. ஆயுதம் குறைஞ்சிடுச்சுன்னு நாங்கள் நினைச்சோம். ஆனால் அவர்கள் ஆயுதங்களை தயாரித்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஆயுதங்கள் உள்ளே வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் உள்ள வருகுது என்கிறத விட வந்தால் அவங்களுக்கு ஈஜிப்ட் வழியாகத்தான் வரணும், அதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. பங்கர் வழியாக அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் செஞ்சு தானே வச்சிருக்கிறாங்க, எடுப்பாங்க. அப்படியே இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு ஆயுதங்கள் செய்யக்கூடிய அவருடைய ஃபேக்டரிஸ் இத்தனை நாட்களாக மூடப்படவில்லை என்கிறத திரும்ப திரும்ப அவங்க சொல்ல, பங்கருக்குள்ள அதெல்லாம் நாங்கள் தயாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம்னு ஒரு 3 வாரங்களுக்கு முன்பதாக அது தொடர்பான ஒரு தனி வீடியோவையும் அவங்க வெளியிட்டிருந்தாங்க. எனவே அவர்களிடத்தில் நிறைய ஆயுதங்கள் இருக்கிறது என்றும், இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை விடுபட்ட ஆயுதங்கள், விடுபட்ட குண்டுகள் எடுத்து மீள் சுழற்சி செய்கிறார்கள். நம்முடைய வீடியோத்தில் ஆரம்பத்தில் இந்த 100 நாட்களுக்கு முன்பதாக நாம் பேசியிருப்போம். அவங்க ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு வேர்டை நம்ம உங்களுக்கு புரிய வச்சு என்னன்னா, இருக்கிறத எடுத்து ஒரு ஆயுதம் இருக்குன்னா அந்த ஆயுதத்தை எடுத்து அதில் இருக்கக்கூடிய விவகாரங்களை கலட்டி பிரித்து மேய்ஞ்சி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தயாரிச்சுக்கிறது. இதுக்கு ரிவர்ஸ் என்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. இந்த அடிப்படையில் நிறைய ஆயுதங்கள் அவங்க தயாரிக்கிறாங்க என்கிற செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாக இருக்குது. இஸ்ரேலுடைய இராணுவ சுஜாயியாவுக்கான இராணுவ தளபதியை இன்றைக்கு சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல், பாலஸ்தீன விடுதலை போராளிகள் தந்திரமாக செயல்பட்டு எங்களுடைய இராணுவத்தை கவர்ந்து இழுக்கிறார்கள், எதையாவது செய்கிறாங்க. நாங்கள் அந்த இடத்துல பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இருக்கிறது போய் அட்டாக் பண்ணுவோம் போகும்போது அங்கே அவங்க இல்லை, எங்கள் ஆக்கள் செத்து போயிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி குண்டுகளை வச்சு எங்கள் ஆக்களை கொண்டுடுறாங்க. அதனால் ரொம்ப கஷ்டமான செயல்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல், இறுதியாக ஷின்பத் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பில் ஈரானுக்கு உளவு பார்த்த ஒருவரை நாங்கள் கைது செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எடியோத் அஹ்ரோனோத் இன்றைக்கு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேலுடைய ஊடகம். எடியோத் அஹ்ரோனோத் அது மட்டுமல்லாமல் ஈரானுக்காகத்தான் இவர் உளவு பார்த்தார் என்று சொல்லக்கூடிய அந்த பத்திரிகை செய்தி ஷின்பத்தை மேற்கோள் காட்டி சொல்றாங்க. ஆனால் இவர் ஒரு இஸ்ரேலியர் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் ஈரானுடைய ஸ்பெஷல். என்னன்னு கேட்டால், அவங்களுக்காக உளவு பார்க்குற யாரும் ஈரான்காரங்க கிடையாது, இஸ்ரேல் காரங்களையே விலைக்கு வாங்கி வச்சு உளவு பார்க்க வைக்கிறது தான் ஈரானுடைய உளவு பிரிவு, அக்ஸா படை பிரிவினுடைய மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிற அதே நேரம் ஒவ்வொரு தொழுகையிலும் குனூத்துன் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியாகவும் பாலஸ்தீன மக்களுக்காக குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரத வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.